வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க அந்த முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஆசிரியர்களுக்கு இடமாறுதல் கலந்தாய்வு நடத்த உடனடியாக அந்த சங்கத்தில் இருக்கிறவங்க கோரிக்கைகள் வைத்திருக்காங்க. ஸோ இடம் மாறுதல் கலந்தாய்வு மற்றும் 2708 பேர் பேராசிரியர் நியமனத்தை விரைவில் முடிக்கணும். அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள 2708 உதவி பேராசிரியர் பணியிடங்களை விரைந்து முடிக்கணும். ஆல்ரெடி இந்த பேராசிரியரில் 70 வினாக்களுக்கு இது குளறுபடிகள்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேராசிரியர் தேர்வையை ஒத்தி வைக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. பேராசிரியர் தேர்வையை ரத்து பண்ணுறதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்னன்றது இதுவரை இன்னும் டிக்ளேர் ஆகலை. ஸோ கண்டிப்பாக பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். இதற்கான தேவையான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், கல்லூரிகளில் கற்பித்தல் பணிகளின் தரத்தை உயர்த்த அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துகிட்டு வரதாகவும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ டெட்டில் பாஸ் பண்ணக்கூடிய போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெண்டிங்கில் இருக்குது. எப்பொழுது டெட் பாஸ் போஸ்டிங்கை போடுவாங்க அப்படின்றது இப்போ கேள்விக்குறியாக இருக்குது மக்களே. ஸோ டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா விரைவில் போட இருக்காங்க. 2013 மற்றும் 17, 19 பேட்ச்க்கு உண்டான டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்கை ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பாக விரைவில் போட இருக்காங்க. ஸோ முதல்வர் விஜய் அவர்கள் 15,000 ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக விரைந்து நிரப்புங்க. ஏன்னா உடனடியாக இது வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியாக இருக்கலாம், யூஜிடிஆர்பியாக இருக்கலாம், ஹெச்ஜிடியாக இருக்கலாம். ஸோ அந்த முதுகலை காலி பணியிடங்கள் எவ்வளோன்றத ஒரு டேட்டாபேஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் அந்த டேட்டாபேஸும் எடுத்துகிட்டு இருக்காங்க. 480 பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு உண்டான அந்த பதவி உயர்வு கலந்தாய்வு, ஸோ அது எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ ஆசிரியர்களுக்கு இடமாறுதல் கலந்தாய்வை நடத்த அந்த சங்கத்தினர் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக வலியுறுத்திட்டுருக்காங்க. ஸோ அது என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஆசிரியர்களுக்கு பணியிட மாறுதல் கலந்தாய்வுகளை உடனடியாக நடத்த வேண்டும் என தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளி பட்டதாரி ஆசிரியர் சங்கம் மாநில மலை கொழுந்தன் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் நடப்பு கல்வியாண்டின் தொடக்கத்திலேயே ஆசிரியர்களுக்கு பணியிட மாறுதல் கலந்தாய்வு, பதவி உயர்வு கலந்தாய்வுகளை நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் மாணவர்களுக்கு கற்றல் சார்ந்த பாதிப்பு ஏற்படாது. மேலும் பள்ளி கல்வி துறையில் வழங்கப்பட்டு வரும் நிர்வாக மாறுதல்கள் ரத்து செய்யப்படணும். நேர்மையான ஒளிவு மறைவற்ற கலந்தாய்வு நடவதை உறுதி செய்ய வேண்டும். ஆசிரியர் தகுதி தேர்வு மூலம் 2800 உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் ஆசிரியர் தொடக்க கல்வித்துறையில் 2766 ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட்டனர். அவர்கள் நியமனம் செய்யப்பட்ட பள்ளியில் 3 ஆண்டுகள் பணி செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையில் பணியில் சேர்ந்தனர். இவ்வாறு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களில் 60% மேற்பட்டவர்கள் பெண்களாக உள்ளனர். இவர்களுக்கு குழந்தைகள், வயதான பெற்றோர்களை விட்டு வெவ்வேறு மாவட்டங்களில் பணி செய்து வருகின்றனர். இந்த கல்வியாண்டின் கணிசமான அளவில் ஆசிரியர்கள் பணி ஓய்வு பெற்றுள்ளதால் அனைத்து மாவட்டங்களிலும் காலி பணியிடங்கள் ஏற்பட்டுள்ளன. இந்த காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கு ஏதுவாக கடந்த ஆண்டு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு ஒரே பள்ளியில் 3 ஆண்டுகள் தொடர்ந்து பணிபுரிந்து வந்தால் அவங்க வந்து உடனடியாக பணியிட மாறுதலுக்கு மாற்றி ஆகணும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஆசிரியர்கள் ஒரே பள்ளியில் இருக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஆண்டுகள் பணிபுரியணும். 3 ஆண்டுகள் அடைஞ்சிச்சு அப்படின்னா அவங்க வந்து வேறு இதுக்கு மாறி ஆகணும் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த நிபந்தனையை தளர்த்துங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. இப்போ தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் 480 பணியிடங்கள் காலியாக இருக்குது. தமிழகத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 480க்கும் மேற்பட்ட தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதால் +1 வகுப்பிற்கு +2 வகுப்பிற்கு பாடம் எடுப்பதில் சிக்கல்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழக அளவில் 1800 அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் சுமார் 8.5 லட்சம் முதல் 9 லட்சம் வரை +2 மாணவர்கள் படிக்கின்றனர். அதேவருக்கு +1 மாணவிகளும் படிக்கின்றனர். இந்த பதவி உயர்வு தலைமை ஆசிரியர்களுக்கு 20 ஆண்டு வரை முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களாக பணியாற்றி விடுகின்றனர். மே 31 வரை 480 தலைமை ஆசிரியர்கள் ஓய்வு பெறுகின்றனர். இதனால் ஏற்படும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டிய கட்டாயம் கல்வித்துறைக்கு ஏற்பட்டுள்ளது. 3600 முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் உள்ளன. ஸோ ஜாக்டோஜியோ ஒருங்கிணைப்பாளர் இளங்கோவன் என்ன கூறாருன்னா, கடந்த ஆட்சியில் ஆசிரியர் தேர்வு வாரியம் 2850 முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களை தேர்வு செய்து மாதிரி பள்ளிகளில் நியமித்து விட்டனர். அதற்கு பின்னரும் 3600 முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் உள்ளன. இதை வந்து உடனடியாக நிரப்புங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களும் இதற்கு விரைவில் ஒரு சில முடிவுகளை எடுப்பார் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 2013, 17, 19 டெட்டில் பாஸ் பண்ணுறதுக்கான போஸ்டிங் எல்லாமே விரைவில் போட போகிறாங்க. டிவிக்கு தரப்புலேருந்து இந்த முக்கியமான செய்திகள் வர இருக்குங்க.
போகிறாருங்க. முதல்வர் விஜய் அவர்கள் ஆசிரியர்களுக்கு சில முக்கியமான அறிவுரைகளை கூற போகிறாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் சங்கத்தினருக்கு சில நல்ல செய்திகளும் காத்துட்ருக்கு. பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்மளுடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.